ஆதவ் அர்ஜுன் ஒரு கருத்தை சொல்ல கட்சிக்குள் குழப்பம் முரண்பாடு. நாம் ஒரு சேஃபர் சோனில் நிற்காமல் எந்த யுத்தத்தையும் நடத்தக்கூடாது. நம்முடைய முன்பக்கத்தில் தான் எதிரியை நிப்பாட்டி நாம் யுத்தம் செய்ய வேண்டும். நம்மளை சுற்றி எதிரிகளை நிப்பாட்டிடக்கூடாது, நிப்பாட்ட அனுமதிக்கக்கூடாது. செக்மேட். ஆதவ் அர்ஜுன் ஒரு கருத்தை சொல்ல, பொதுச் செயலாளர்கள் ஒரு கருத்தை சொல்ல கட்சிக்குள் குழப்பம் முரண்பாடு என்றெல்லாம் பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஆதவ் அர்ஜுன் கட்சி நலன் சார்ந்து சிந்தித்தார். பொதுச் செயலாளர்கள் கட்சி நலன் முக்கியம். அதைவிட இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற கூட்டணி நலனும் முக்கியம். கூட்டணி உடைந்து போனால், முறிந்து போனால் அடுத்து என்ன என்கிற பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. நாம் ஒரு சேஃபர் சோனில் நிற்காமல் எந்த யுத்தத்தையும் நடத்தக்கூடாது. ஒரு யுத்த களத்திலே வித்ராயல் செய்வதற்கு ஒரு சேஃபர் சேவ் வேணும். நீ வண்டி ஓட்டிக்கிட்டு போகிற எதிரி வரான், நீ வித்ரா பண்ணுறதுக்கு உனக்கு பின்னால் வழி இருக்கணும். லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நீ ரிவர்ஸ் எடுக்கணும். வண்டியை ரிவர்ஸ் எடுக்க முடியாமல் போய் முட்டுச்சந்திர நிற்கக்கூடாது. சேஃபர் சோன் இல்லாமல் விளையாடவே கூடாது. நம்முடைய முன்பக்கத்தில் தான் எதிரியை நிப்பாட்டி நாம் யுத்தம் செய்ய வேணும். நம்மளை சுற்றி எதிரிகளை நிப்பாட்டிடக்கூடாது, நிப்பாட்ட அனுமதிக்கக்கூடாது, நம்மை சுற்றி வளைக்க அனுமதிக்கக்கூடாது. அதுதான் செக்மேட், சுற்றி வளைத்தல். ஒரு யுத்த களத்தில் ரவுடிகளோடு மோதும் போது கூட அவன் பாருங்க, அவன் எவ்வளோ ஸ்கெட்ச் போடுறான் பாருங்க. உள்ளே போனால் எப்படி வெளியே வர்றது, அவனுக்கு வெளியே வர்ற வழி. எலி குஞ்சுக்கு அந்த அறிவு இருக்குது. எலி காட்டில் எலி பிடிக்க போயிருக்கீங்களா நீங்கள்? நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். வரகு விவசாயம் பண்ணுவோம். வரகு காட்டில் நிறையா எலி உற்பத்தி ஆகும். எக்கச்சக்கமாக வரகெல்லாம் தானியங்களை பிடிங்கிட்டு போய் அது வலையில் வச்சுக்கும். நிலக்கடலை பயிர் செஞ்சோம்னா நிலக்கடையை பிடுங்கி கொண்டு போய் உள்ள ஒரு வல்ல 2 வல்லன்னு மரக்கா கணக்கில் அல்ற அளவு கொண்டு போய் சேர்த்து வச்சோம். அந்த எலியை அறுவடை முடிஞ்ச பிறகு பிடிப்பதற்காக களைப்பத்தி எடுத்துகிட்டு போவோம். நம்ம போய் எங்கே குழி இருக்குது, எலி குழி இருக்குதுன்னு பார்ப்போம். எலி குழி இருக்கும்போதே எலி பிடிக்க போகிறவன் அதுக்கு இன்னொரு பொட்டான்னா பொய் வழி நமக்கு தெரியாது. அது ஒரு வழியை உண்டு பண்ணி செத்தையை போட்டு மூடி வச்சுருக்கோம். செத்தைன்னா என்னென்னா கிடக்கிற வைக்கோல், தூசி துப்பெல்லாம் அள்ளிக்கிட்டு போய் ஒரு வழி அது உருவாக்கி வச்சுருக்கோம் தப்பிச்சு ஓடுறதுக்கு. அதை மூடி வச்சுருக்கோம். எலிக்கு எவ்வளோ பெரிய அறிவு இருக்குது பாருங்கள். நீ மெயின் வழியை கண்டுபிடிச்சி அந்த வழியை கொத்திக்கிட்டே போக எலிக்கு தெரிஞ்சிடும். நம்மளை பிடிக்கிறது எவனோ வந்துட்டான், கொலகாரன் எவனோ வந்துட்டான். உடனே அது எல்லாத்தையும் போட்டுட்டு அது உருவாக்கி வச்சுருந்த அந்த அங்கே உள்ள படுக்கையறையெல்லாம் இருக்கும். அந்த எலி குஞ்சு படுத்துக்கிறதுக்கு படுக்கையறையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. சின்ன கண்ணு முழிக்காத குஞ்சு, கண்ணே தெரியாது குஞ்சு பொறிச்சிருக்கோம். அதெல்லாம் படுத்துருக்கோம். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தப்பிச்சு ஓடும். எப்படி ஓடும்னா அது 2-3 வழி வச்சுருக்கும். இப்படி இந்த பக்கம் ஒரு வழி, இப்படி ஒரு வழி, சில வழியை 3-4 வழி கூட வச்சுருக்கோம். எலியை பிடிக்கிறவன் அதை கவனிக்காமல் இங்கே போய் வெட்டிக்கிட்டே இருந்தானா அது வேறு வழியில் ஓடிடும். எலியை பிடிக்க முடியாது. அப்போ அங்கே இருக்கிற வேர்க்கடலையோ வரகோ தானியம் ஏதோ கொண்டு போய் வச்சுருந்தா அதை மட்டும் அள்ளிக்கிட்டு வர வேண்டியதான், வேறு வழி இல்லை.